Taste the Daily. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் பஜனை பாடியபடி முக்கிய வீதிகளில் உலா வந்தனர். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் கும்மியடித்தும் பாலகிருஷ்ண சாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தை மாத பிறப்பை வரவேற்கும் உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயிலில் உத்தராயண புண்ணிய கால உற்சவத்தை முன்னிட்டு உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார், விநாயகர், பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பாதுகாப்பு பணியில் போதிய காவலர்கள் இல்லாததால் கூட்ட நெரிசலில் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனவே விடுமுறை நாட்களில் அதிக பக்தர்கள் வருவதால் அதிகளவிலான போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.